ஹாய் ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் vlog தான் பார்க்கலாமா. இன்றைக்கி எல்லாமே வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இப்போ டீ போட்டாச்சு. டீ எல்லாம் போட்டு நம்ம பசங்களும் நாங்களும் வந்து சேர்ந்து டீ பிஸ்கட் தொட்டு சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் காலையில் எப்போவுமே நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிருவோம். அதுக்கப்புறம் தான் 1/2 ஹவருக்கு அப்புறம் தான் டீ குடிப்போம். இப்போ இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். குக்கரில் வந்து பட்டை கிராம் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம் ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ பட்டை கிராம் ஏலக்காய் வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் சேர்த்து அது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிறது அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ 2 பச்சை மிளகாய், மல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டு நல்லா கலர் கொடுக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து 1/4 டீஸ்பூனும் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்லைஸாக. இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு மையாக பேஸ்ட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சி இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு டம்ளரில் அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு குக்கர் போட்டு மூடி விசில் போட்டு நல்லா 3 விசில் விட்டுடலாம். இப்போ அதுக்கிடையில் கிச்சனுக்குள்ளே வந்து இது 2 செய்கிற போராட்டத்தை பாருங்கள். 2 ஒன்றோட ஒன்று அடிச்சிக்குது. அது அம்மா, இது குட்டி. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்துருச்சு. இப்போ இது எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 விசில் விட்டதுக்கப்புறம் திறந்து பார்த்தோம் அப்படின்னா கமகமன்னு சூப்பரான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லஞ்சில் எல்லாத்தையும் வந்து இதை பேக் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து ஸ்நாக்ஸ் டப்பாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம சைடிஷோட எல்லாத்தையுமே டிஃபன் பாக்ஸ் அதை அடுக்கி வச்சிடலாம். யாருக்கெல்லாம் வந்து குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு நல்லா அனுப்பிச்சுட்டதுக்கப்புறம் அப்பாடான்னு ஒரு 1/2 ஹவர் ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய அடுத்த வேலையை செய்வோம். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர் ரிலாக்ஸாக வந்து ஃபோன் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடுவேன். காலையில் அவசரமாக தண்ணியிலேருந்து டிஃபன் பாக்ஸ்லேருந்து எல்லா லஞ்ச் பேக்லேருந்து எல்லாமே நாம் தான் செய்யணும். அதுங்க எதுவுமே செய்யாதுங்க. இது இன்றைக்கி விலாக் இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள்.